உலகம் அழியும் போது என்ன நடக்கும்? இந்த உலகம் எப்படி முதல்ல உருவாச்சு? ஒரு பிரளயம் வந்தா இந்த பூமியில இருக்க உயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுமா? வேதங்கள் மறைஞ்சிட்டா உலகத்தோட படைப்பே நின்றுமா என்ன? இப்படி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும் ஒரு அற்புதமான அவதாரம் தான் திருமாலின் மச்ச அவதாரம். திருமால் எடுத்த தசாவதாரங்கள்ல முதல் அவதாரம் ஒரு சிறிய மீனாக தொடங்குச்சு. முதல் அவதாரம் ஒரு சிறிய மீனா தொடங்கி பிரம்மாண்ட தங்க திமிங்கல வடிவம் எடுத்து ஒரு ராஜ ரிஷியையும் சப்த ரிஷிகளையும் உலகத்தோட உயிர் தொடர்ச்சிக்கு தேவையான விதைகள் மூலிகைகளையும் காப்பாத்தி பிரளய கடலை கடந்து இறுதியில மறைக்கப்பட்டிருந்த வேதங்களையும் மீட்ட அவதாரம். திருமால் ஏன் மீன் வடிவம் எடுத்தாரு? சத்தியவிரதன்கிற ராஜாவை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? இந்த சிறிய மீன் எப்படி ஒரே இரவுல கமண்டலத்தையே நிரம்பும் அளவுக்கு வளர்ந்துச்சு? உலகத்தை அழிக்க வந்த பிரளயம் எப்படிப்பட்டது? வாசுகி நாகத்துக்கும் இந்த மச்ச அவதாரத்துக்கும் என்ன தொடர்பு? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க மச்ச அவதாரத்தோட முழு வரலாற்றையும் தெரிஞ்சுக்கலாம். வைகுண்டத்தை இருப்பிடமா கொண்ட திருமால் பூலோகத்தை காப்பாத்துறதுக்காக தேவைப்படுற ஒவ்வொரு காலத்திலையும் பல்வேறு அவதாரங்களை எடுத்தாரு. அந்த அவதாரங்களை சேர்த்து நம்ம தசாவதாரம்னு சொல்றோம். இந்த மச்ச அவதாரத்தின் மூலமா திருமால் 2 மிகப்பெரிய காரியங்களை செஞ்சாரு. ஒண்ணு, மறைக்கப்பட்டிருந்த வேதங்களை மீட்டாரு. 2வது, வரவிருந்த மகா பிரளயத்திலிருந்து மனுவையும் சப்த ரிஷிகளையும் காப்பாத்தினாரு. சரி, வேதங்கள் எப்படி மறைஞ்சது? அந்த காலத்துல பிரம்மதேவர் படைப்பு தொழில ஈடுபட்டிருந்தப்போ உலகத்தோட தர்மத்தை நிலைநிறுத்தவும் படைப்பு சரியா நடைபெறவும் வேத ஞானம் ரொம்ப அவசியம். வேதங்கள் இல்லாம பிரம்மாவோட படைப்பு தொழில் சரியா இயங்காது. உலகத்தின் அறமும் ஒழுங்கும் நிறைவேற வேதத்தின் துணை ரொம்ப அவசியமா இருந்துச்சு. இந்த வேளையில ஒரு அசுரன் வந்தான். அவனுடைய பெயர் தான் ஹயக்ரீவன். அவனுடைய கழுத்துக்கு மேல் பகுதி குதிரை போன்ற உருவத்தை கொண்டிருக்கும். அதனால அவன் ஹயக்ரீவன் சொல்லப்பட்டான். பிரம்மதேவர் சோர்வடைஞ்சு தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ அவரோட வாயிலிருந்து வேதங்கள் வெளிப்பட்டுச்சான். இத கவனிச்ச ஹயக்ரீவன் தன்னுடைய யோக சித்தியின் மூலமா அந்த வேதங்களை திருடிக்கிட்டான். அந்த வேதங்களை கடலோட ஆழத்துல மறைச்சு வச்சுட்டான். அப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுச்சு. வேதங்கள் இல்லாம பிரம்ம சிருஷ்டி இயங்காது. உலகத்துல தர்மம் நிலைக்க வேத ஞானம் ரொம்ப அவசியம். அதனால திருடப்பட்ட வேதங்களை மீட்கிறதுக்காக பரந்தாமன் மீன் வடிவம் எடுத்தார். அதுதான் மச்ச அவதாரம். அதே காலத்துல திருமால் மேல அளவற்ற பக்தி கொண்ட ஒரு ராஜரிஷி வாழ்ந்துட்டு இருந்தார். அவரோட பேரு சத்தியவிரதன். அவர் ஒரு அரசர் மட்டும் இல்ல, ஒரு சிறந்த ஹரிபக்தன். அவரு கடுமையான விரதம் மேற்கொண்டு வந்தாரு. வேற எந்த உணவையுமே எடுத்துக்காம வெறும் தண்ணீரை மட்டுமே அருந்தி நோன்பு இருந்தாராம். ஒரு நாள் சத்தியவிரதன் கிருதமலா ஆற்றின் கரையில் அமர்ந்து தன்னோட மூதாதையர்களுக்காக சில சடங்குகளை செஞ்சுட்டு இருந்தாரு. 2 கைகளையும் ஆற்று நீரை எடுத்த போது அவரோட கையில தேங்கி இருந்த நீர்ல ஒரு சிறிய மீன் நீந்து கொண்டிருப்பதை பார்த்தாரு. அந்த மீன் ரொம்ப அழகா இருந்தது. ஆனா அது ஒரு சாதாரண மீன் இல்ல. அந்த மீன் மனித குரல்ல பேச தொடங்குச்சு. அந்த சின்ன மீன் சத்தியவிரதனை பார்த்து, ராஜா, தயவு செஞ்சு என்னை மறுபடியும் ஆத்துல விட்டுறாதீங்க. நான் ஒரு மிகச்சிறிய மீன். பெரிய மீன்கள் என்னை விழுங்கிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னிச்சான். சத்தியவிரதன் மனசுல கருணை பிறந்தது. ஒரு சிறிய உயிர் தன்னிடம் பாதுகாப்பு கேட்டிருக்க போது அதை எப்படி கைவிட முடியும்? அதனால அந்த மீனை எடுத்து ஒரு சின்ன கமண்டலத்துல விட்டாரு. அத தன் வழிபாட்டு ஆசிரமத்துக்கும் கொண்டுட்டு போனாரு. அன்று இரவு சத்தியவிரதன் உறங்க போயிட்டாரு. மறுநாள் காலை அவர் பார்த்த காட்சி அவரை ஆச்சரியத்துல ஆழ்த்துச்சு. நேற்று கையில இருந்த அந்த சிறிய மீன் இப்போது கமண்டலம் முழுவதும் பரவி நின்றது. அப்போ அந்த மீன் சொன்னுச்சு, அரசே, இந்த இடம் எனக்கு வசிக்க போதுமானதா இல்லை, என்னை வேற இடத்துல விடுங்கன்னு சொன்னுச்சு. சத்தியவிரதன் உடனே மீனை கமண்டலத்துல இருந்து எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்துல விட்டார். ஆனா அங்கேயும் அதிக நேரம் இல்ல. அந்த மீன் மறுபடியும் வளர்ந்துச்சு. பாத்திரம் முழுவதும் நிரம்பியது. மீண்டும் அந்த மீன் சொன்னது, அரசே, இங்கே எனக்கு வசிக்க போதவில்லைன்னு சொன்னுச்சு. சத்தியவிரதன் ஆச்சரியப்பட்டாலும் அந்த மீனோட வேண்டுகோளை மறுக்கல. அதை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய குளத்துல விட்டார். அந்த குளத்திலையும் மீன் வேகமா வளர்ந்துச்சு.
கொஞ்ச நேரத்திலேயே அந்த குளம் முழுவதும் அது நிரம்பியது. இப்போ அரசனுக்கு விஷயம் புரிய தொடங்குச்சு. இது ஒரு சாதாரண மீன் இல்லைங்கிறத மட்டும் அவர் உணர்ந்தார். அவர் அந்த மீனை ஆழமாவும் விரிந்து பறந்திருக்க ஏரிகள்ல விட்டாரு. ஆனா அங்கேயும் அதே நிலை. மீன் மறுபடியும் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பெரிய நீர்நிலைகளை கூட அந்த மீன் போதல. இறுதியா சத்தியவிரதன் அந்த மீனை கடலுக்கு எடுத்துட்டு போனாரு. இப்போ அந்த பெரிய சமுத்திரத்துல உனக்கு போதுமான இடம் இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அங்கேயும் மீன் அவரை தடுத்தது. அப்போ மீன் சொன்னது, ராஜரிஷியே, இந்த பெரிய கடல்ல திமிங்கலம் போன்ற பெரிய ஜந்துக்கள் நடமாடும், அது என்ன தாக்கக்கூடும், அதனால என்னை இங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னச்சான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே சத்தியவிரதன் முழுமையா உணர்ந்தாரு, இது ஒரு சாதாரண மீன் இல்லைன்னு. ஒரு கை கூப்பி அந்த மீனை வணங்கினாரு. அவரோட மனசுல ஒரே எண்ணம், இது நிச்சயம் ஸ்ரீஹரியே அப்படின்னு. பரம்பொருளே, ஒரு சாதாரண மீனா என்கிட்ட வந்து என்ன மயக்கிற இந்த மாயைய என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. நீ வளர வளர நீர் ஸ்ரீஹரியே அப்படிங்கறத நான் உணர்ந்துட்டேன். பெருமானே, இந்த உருவத்தில் என்னை அணுகியதற்கான காரணம் என்ன? உங்களோட தொண்டனான எனக்கு அதை நீங்க சொல்லணும்னு கேக்குறாரு. அப்போ அந்த மீன், அதாவது அந்த மக்ஷ அவதார மூர்த்தி சத்தியவிரதனை நோக்கி பேச ஆரம்பிச்சது. ராஜரிஷியே, இன்றிலிருந்து 7வது நாள் இந்த பூமியும் விண்ணும் அதுக்கு இடையில உள்ள வெளியும் பொங்கி எழும் கடலுக்கு இரையாக போகுது. உலகம் அழியும் நாள் வந்துருச்சு. ஆனால் நீ அஞ்ச வேண்டாம். சத்தியவிரதன் அமைதியா கேட்டுட்டே இருந்தான். நான் உனக்காக ஒரு பெரிய கப்பலை அனுப்புறேன். மச்ச பெருமாள் சத்தியவிரதனுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தாரு. அந்த படகுல எல்லா மூலிகைகளையும் பலவிதமான விதைகளையும் எடுத்துக்கிட்டு சப்த ரிஷிகளையும் அந்த படகுல கூட்டிக்கிட்டு பிரளயத்தோட இருண்ட கடல்ல நீ தைரியமா பயணம் செய்யணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த பெரிய பிரளயத்தோட காத்துல படகு அலக்களிக்கப்படும் போது அந்த படகு கவிழ்ந்து விடாதபடி என்னோட கொம்புல அதை நீ கட்டணும்னு சொல்றாரு. அப்போ மகாராஜாவுக்கு ஒரு சந்தேகம். பகவானே, அந்த படகை எப்படி கட்டுறதுன்னு கேக்குறாரு. மச்ச பெருமாள் அதுக்கான பதிலையும் சொன்னாரு. இந்த படகை என்னோட கொம்புல கட்டுறதுக்கு கயிறா வாசுகி பாம்பு உனக்கு உதவும்னு சொல்றாரு. இதுக்கு பிறகு உலகத்தை அழிக்க வரப்போகும் அந்த பிரளயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாரு சத்தியவிரதன். முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள்னு 7வது நாள் வந்தது. வானம் திடீர்னு இருள்ல மூழ்குச்சு. சூரியனின் ஒளி தெரியவே இல்லை. கருமேகங்கள் வானத்தை மூடின. பெரும் மழை கொட்டி தீர்த்தது. இடைவிடாமல் பெய்த அந்த கடும் மழையால கடல் கரை புரண்டு எழுந்தது. கொஞ்சம் கொஞ்சமா பூமி இருக்கும் அடையாளமே இல்லாமல் போற அளவுக்கு நீருக்குள் மூழ்கியது. எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணீர் காடு. அந்த பொங்கி பெருகிய நீர் சுழற்சிக்கு நடுவுல ஒரு அபூர்வமான காட்சி. அது அந்த சாட்சாத் பரந்தாமனே. அவர் இப்போ சாதாரண மீனா இல்ல, ஒரு பிரம்மாண்ட திமிங்கலத்தை போன்ற உருவில இருக்கார். அந்த பிரம்மாண்ட உடல்ல ஒரு கொம்பு போல ஒண்ணு நீண்டு இருந்தது. அந்த காட்சியை பார்த்த சத்தியவிரதன் அவர் சொன்னபடியே சப்த ரிஷிகளோட மூலிகை மற்றும் விதைகளோட அந்த படகுல ஏறி பகவான் சொன்னபடியே அந்த படகை மக்ஷ பெருமாளோட கொம்புல வாசுகி நாகனை கயிறா பயன்படுத்தி கட்டினார். அப்போ அந்த படகு பிரளய கடலுக்கு நடுவுல பயணிக்க தொடங்குச்சு. சுற்றிலும் எல்லையற்ற நீர், அளவிட முடியாத கடல். அந்த பிரளயத்துக்கு நடுவுல மக்ஷாவதார பெருமாள் இந்த படகை பத்திரமா கொண்டு போனார். இந்த பயணம் சிறிது நேரத்துக்கான பயணம் கிடையாது. பிரம்மதேவருடைய ராப்பொழுது முடியும் வரையிலான பயணம். இந்த படகோட மக்ஷ பெருமாள் பாதுகாப்பா போயிட்டு இருந்தாரு. இறுதியில பிரம்மதேவரின் நித்திரை காலமும் முடிஞ்சது. உலகத்தை மூடியிருந்த அந்த இருள் மெல்ல விலக தொடங்குச்சு. ஒளியோட கதிர்கள் பூமியில விழ ஆரம்பிச்சுது. இடைவிடாமல் பெஞ்சிட்டு இருந்த அந்த கொடிய மழையும் நின்றுச்சு. பிரளயமும் முடிந்தது. மக்ஷமூர்த்தி அந்த படகை பாதுகாப்பா கரை சேர்த்தார். சத்தியவிரதன் இறைவனுக்கு நன்றி கூறி அதற்கு பின்னாடி அவர் பிரம்மதேவரை நோக்கி பிரார்த்தனை செஞ்சார். நித்திரையிலிருந்து விழித்த பிரம்மதேவன் சத்தியவிரதனுக்கு முன்பா தோன்றி மீண்டும் தன்னுடைய சிருஷ்டியை தொடங்குறதுக்கு பிரம்மதேவன் தயாரானார். ஆனா அப்பதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் அவருக்கு தெரிய வந்தது. வேதங்களை காணும்னு. வேதங்கள் இல்லாம படைப்பை தொடங்க முடியாது. பிரம்மதேவர் ஸ்ரீஹரிய நோக்கி தியானம் செஞ்சார். அப்ப மக்ஷமூர்த்தியா இருந்த பகவான் வேதங்களை எங்க மறைக்கப்பட்டுங்கிறத தெரிஞ்சு வேதங்களை ஹயக்ரீவன் பிரளய வெள்ளத்துக்குள்ள மறைச்சு வச்சிருந்தான். அதை தெரிஞ்சுக்கிட்ட மக்ஷமூர்த்தி மறுபடியும் அந்த வெள்ளத்துக்குள்ள புகுந்தாரு.
அங்க ஹயக்ரீவனையும் பார்த்தாரு. அந்த பிரளய நீருக்கு நடுவுல மக்ஷமூர்த்திக்கும் ஹயக்ரீவனுக்கும் கடுமையான போர் நடந்துச்சு. ஒரு புறம் வேதங்களை அபகரிச்சு மறைச்சு வச்சிருந்த அசுரன், மறுபுறம் உலகத்தோட படைப்பை மறுபடியும் நிலைநிறுத்த வந்த பரந்தாமன். இறுதியில மக்ஷமூர்த்தி ஹயக்ரீவனை வென்றாரு. அவனால மறைக்கப்பட்டிருந்த வேதங்களையும் மீட்டு அதுக்கு பின்னர் பிரம்மதேவர் கிட்ட மறுபடியும் அதை ஒப்படைச்சாரு. பிரம்மதேவரும் மறுபடியும் சிருஷ்டிய தொடங்கினாரு. வேதங்கள் மறுபடியும் கிடைச்சது. படைப்பின் ஞானம் மீண்டும் நிலை பெற்றது. உலகம் மீண்டும் உருவாக தொடங்கியது. இந்த பிரளயத்திலிருந்து இறைவனால் காப்பாற்றப்பட்ட சத்தியவிரதன் வைவஸ்தவ மனு அப்படிங்கிற பெயரோட ராஜ்யத்தை பரிபாலம் செஞ்சுட்டு வந்தார். ஒரு சின்ன மீனுக்கு கருணை காட்டின ராஜரிஷி இறுதியில ஒரு யுகத்தின் புதிய மனித தொடர்ச்சிக்கு வழிகாட்டும் மனுவா உயர்ந்தார். மக்ஷ அவதாரத்தின் ஒரு சிறிய உயிர் சத்தியவிரதன்கிட்ட பாதுகாப்பு கேட்டது. அவர் அதை சின்ன உயிர் தானேன்னு அலட்சியம் செய்யல, அதை காப்பாற்றினாரு. அந்த சின்ன உயிரே மறுபடியும் அவரோட உயிரை காப்பாத்துச்சு. எந்த உயிரையும் சின்னது தானேன்னு நினைச்சு அலட்சியப்படுத்த கூடாது. மற்றொரு முக்கியமான செய்தி என்னன்னா, பிரளயம் உலகத்தையே அழிச்சாலும் இறைவன் காப்பாற்றினது வெறும் மனிதர்களை மட்டுமல்ல, மூலிகைகள், விதைகள், சப்தரிஷிகள், வேத ஞானம்னு இப்படி எல்லாத்தையுமே காப்பாத்தினாரு. ஓம் நமோ நாராயணாய.